ஏற்கனவே க்ளவுட்லாம் ரொம்ப கிட்ட இருக்குது. இப்படி உட்காந்து நாங்கள் வீடியோ எடுக்க போகிறோம் டோட்டல். ஆனால் ஹலோ எவ்ரிவான், இந்த வீடியோவில் நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னா, நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து கொடைக்கானல் போக போகிறோம். நான் வந்து கொடைக்கானல் வரைக்கும் போனதே இல்லை. அண்ட் நம்ம எந்த வண்டியில் போகிறோம்னா மஹிந்திரா தார். ஆஃப் ரோடிங் மாதிரி இருக்குமா? இல்லை ஆஃப் ரோடிங் இருக்காதா? ஆஃப் ரோடிங் தான் லிட்ரலி. அதாவது ஃபுல்லாக வந்து ஃபாரஸ்ட் ஏரியா தான். லைக் எல்லோரும் போகிற வழி இல்லைல்ல? கிடையாது. இது வந்து எல்லோரும் போகிற வழி கிடையாது. இது நம்ம எதுக்கு போகிறோம்? நம்ம வந்து சும்மா நமக்கு ஒரு எஸ்டேட் அதை சுற்றி பார்க்க போகிறோம். நாங்கள் வந்து ஒரு எஸ்டேட் சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ அந்த மாதிரி எஸ்டேட் மட்டும் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு சில குறுக்கு வழியெல்லாம் வந்து போக முடியும். நாங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு வழியில் தான் போகிறோம். இந்த வழி எங்கே இருக்குன்னா பழனி டு கொடைக்கானல் ரோடு இருக்குது. பழனி டு கொடைக்கானல் ரோடு இந்த வழி போனோன்னா எல்லாத்தையுமே இங்கேருந்து முடிவு போட்டு. ஆக்சுவலாக அந்த என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து ஒரு டேம் இருந்துச்சு. அதாவது டோல்கேட் முன்னாடியே வந்து லெஃப்ட் சைடில் ஒரு டேம் வந்து இருந்துச்சு. அண்ட் அந்த டேம் வந்து மேலே போனப்போ ஆக்சுவலாக நான் காட்டியிருப்பேன். மேலே போனால் தெரிஞ்சிருக்கும். அண்ட் இந்த சைட் போனோன்னா நம்ம வந்து அந்த டேமுக்கு வந்துட்டோம். செக் போஸ்ட்டில் போகிறதுக்கு இ பாஸ் தேவையா? ஆமாம், இ பாஸ் அப்ளை பண்ணி தான் போகணுமா? ஆமாம். ஓ, இ பாஸ் ஹில்ஸ் கொடைக்கானல் வெல்கம்ஸ் யூ. இதுக்கப்புறம் தான் அப்படியே மேடு வருது. ஹில்ஸ் ட்ரைவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்ட்ரன்ஸில் வந்து ஒரு கோயில் இருக்குது. என்ன கோயில்னு தெரியல. கருப்புசாமி கோயில். எல்லா ஊர்லேயும் இருக்கிற கோயில் தான். அதாவது எட்ஜில் மட்டும் இருந்ததுன்னா ஊரோட எல்லையில் வச்சுருப்பாங்க. இதுக்கப்புறம் பெண்டாக வருமா? நம்ம வந்து காட்டின அணை. காட்டு எருமைகள் 6 மணிக்கு மேலே. 6 மணிக்கு மேலே. அதுக்கு முன்னாடி நீங்கள் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா மனுஷனை மட்டும்தான் பார்க்கணும். ஜூ போனது யாராவது ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 6 மணிக்கு அப்புறம் கிளம்பி வரலாம் கொடைக்கானல் மலைக்கு. இந்த சைடு நீங்கள் வர்றது கஷ்டம் தான். நீங்கள் மெயின் சைடு தான் வரணும். மெயின் சைடுனா இங்கே பத்தலை கொண்டு போய் வரதா? இதுலேயே மெயின் ரோடு. இதுவும் மெயின் ரோடா? அந்த ரோடு கொஞ்சம் எந்த ஏரியாவிலேருந்து வர்றாங்களோ அதுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும். கோயம்புத்தூர்லேருந்து வந்தாங்கன்னா பழனி ஏரியா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓ, மெட்ராஸ் சென்னையிலேருந்து வர்றீங்க அப்படின்னு சொன்னால் வத்தலை கொண்டு போய் வர்றது பக்கமாக இருக்கும். ஓஹோ, அப்போ ஏரியாவுக்கு நீங்கள் எங்கேருந்து வரீங்களோ அதை பொறுத்து தான். திருநெல்வேலி, தென்காசி அந்த லைனில் இருந்தெல்லாம் வர்றீங்க அப்படின்னு சொன்னால் வத்தலை கொண்டு ரோடு பக்கமாக இருக்கும். ஊட்டி, ஈரோடு 2 வழி தான் இருக்கா வரதுக்கு? ஆமாம், நிறைய வழி இருக்குது. வழின்னு வந்து பார்த்தா தர்மத்துப்பட்டி வெளியே போய் போகலாம். அதெல்லாம் ஒரு சிறு கிராமங்கள் எல்லாமே போய் அட்டாச் பண்ணி போய் பார்த்துட்டு ஜாலியாக வரலாம். இது வந்து மெயின் ரோட் அப்படின்னு பார்த்தா பழனியும் வத்தலை கொண்டு தான். பஸ்ஸெல்லாம் சீட் பெல்ட்டே இருக்காது. அவங்க என்ன பண்ணுவாங்க? சீட் பெல்ட் நம்ம வளையலுக்கு நானும் அங்கே நின்று சாஞ்சிட்டே இருக்கேன். சீட் பெல்ட் எதுக்கு போகிற மாதிரி நான் வந்து ஒரே இடத்துல உட்காருக்கு கண்டிப்பாக சீட் பெல்ட் போட்டே ஆகும். நான் ஒரு பெல்ட்டுக்கு நான் சைடு சாஞ்சிட்டே இருக்கேன். ஒரு சில பேர்த்துக்கு வாமிட்டெல்லாம் வரும். அவங்கெல்லாம் ஃபுட்டு அவாய்ட் பண்ணிவிட்டு மேலே போய் சாப்பிட்டுக்கிறது நல்லது. ஓ, மேலே கடை தான் இருக்கா? ஏன்னா வாமிட் வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ட்ராவலிங்கில் வாமிட் மட்டும் வந்துகிட்டே இருக்கும். ஓ, பரவாயில்ல. என்ன கடை பார்த்தோம்? இந்த செக் போஸ்ட்டுக்கு அப்புறம் தான் கடையே இல்லை. செக் போஸ்ட்டுக்கு அப்புறம் ஃபுல்லாகவே இருந்தான். இங்கேருந்து வியூ நல்லா இருக்குது. பட் கேமரா தான் அந்த அளவுக்கு உதவ மாட்டேங்குது. பட் ஸ்டில் இந்த இப்போ நான் காட்டுறதுலாம் வந்து நேரில் சூப்பராக இருக்குது பார்க்குறக்கு. அடேங்கப்பா, சூப்பர். நம்ம வந்து டிராஃபிக்கில் மாட்ட போகிறோம். நம்மளை வந்து திருப்பி விட்டாங்க, ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஏற்கனவே see the accident for now. and இங்கேருந்து பார்க்க நல்லா இருக்குது. ஆக்சிடென்ட் கிளியர் ஆச்சு. நம்ம டக்கு டக்குன்னு வண்டி எடுத்துகிட்டு முன்னாடி போகிறோம். அப்போ தான் எத்தனை பேரை சேஸ் பண்ண முடியும். ஆக்சிடென்ட்டு நம்மளே oops, very nice. இங்கேருந்து பார்க்க மேகம் சூப்பராக தெரியுது. ஏன்னா நம்ம கொஞ்சம் மேலே இருக்கிறனால மேகம் அப்படி தான் தெரியும். கீழே வந்து
கண்ணில் பார்க்குற அளவுக்கு எனக்கு கேமராவில் தான் விட மாட்டேங்குது. அதான் கொஞ்சம் கவலையாக இருக்குது. இதோ பள்ளிமலை டடா பள்ளிமலை. இன்னுமே நம்ம வந்து 36 கிலோமீட்டர்ஸ் போனோம். இங்கே வந்து இருக்காங்க மாறேன் வீடெல்லாம் வச்சுருக்காங்க. தேக்கு காட்டுக்கு போக மாட்டான், தைல மரத்து காட்டுக்குள்ள போகும். நாங்கள் என்ன அடுத்து வந்து தைல மரம் காட்டுக்குள்ளே தான் போகிறோம். இங்கேருந்து செமையாக இருக்குது. கேமராலாம் தெரியும் ஓரளவுக்கு தெரியுது. இங்கேருந்து அப்படியே எடுத்தோம்னா இது ஆக்சுவலாக எங்கள் ஊரில் வந்து பார்த்தா அந்த மலை வந்து தெரியும். இந்த மலையோட எட்ஜுக்கு தான் நான் வந்து போகிறோம். நான் ஏன்னா அது மேலே அந்த பெட்டெல்லாம் பார்த்தா எனக்கு இங்கே தான் வீடு கட்டி வாழ்றவங்க என்ன தான் பண்ணுவாங்களோ. தான் வியூ பாயிண்ட் ஆக்சுவலாக வந்து தெரியுது. கீழே இருந்து வெக்கையாக இருந்துச்சு, இங்கே மேலே வர வாட்டி ஜில்லுன்னு ஒயிட்டே இருக்குது. கீழே வரப்போ நாங்கள் ஏசி போட்டு வந்தோம். இப்போ வந்து டோரை திறந்து விட்டு நாங்கள் ஏசியெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு வரோம். கேமரா தான் அடிக்குதா இல்லை இப்போ தான் ஆபத்தான விளைவு. எல்லாமே ஆபத்தான விளைவு தான். ஓகே போக தேவையில்ல. ஹேர்பின் எண்டு ஆமாம் இதுலாம் என்ன பண்ணுறது. மேலே வந்து ரீச் ஆகிட்டு நினைக்கிறேன். செம்மையாக வந்து ஜில்லுன்னு இருக்குது. கொடைக்கானல் அந்த அளவுக்கு எதிர்பார்க்கல. ஜில்லுன்னு இருக்கும் எதிர்பார்த்தேன். பட் கீழே இருக்கிறத விட நம்ம போக போக ஜில்லுன்னு ஆகும் அப்படின்றது தான் அன்எக்ஸ்பெக்டட் ஆயிடுச்சு. இப்போ வந்து போக போக புதுசாக வந்து சேஃப்டி பர்பஸ்க்காக இதெல்லாம் போடுறாங்க. ஃபஸ்ட்டு ஒன்றுமே இல்லை, செவர் மட்டும் தான் இருந்துச்சு. இந்த மாதிரி செவர் தான் இருக்கும். டெக்னாலஜியோட போடுறாங்க. நாங்கள் வரப்போ ஒரு ஆக்சிடென்ட் பார்த்தோம். பண்ணிலாம் நொறுங்கி எல்லாம் வெளியே கீழே பார்த்துட்டாங்க. ஏன்னா இந்த இடத்துல இருந்து ஒரு 1200 ஃபீட்ஸ் கீழே போயிடும் ஆக்சிடென்ட் ஆகிடும் வெஹிக்கிள்ஸ். அதனால அது இப்போத்தி எக்யூப்மெண்ட்ஸை பயன்படுத்தி அந்த ரோலர் மாதிரி டைப்பில் பண்ணியிருக்காங்க. அங்கே போய் நம்ம கார் என்ன வேகத்தில் போய் அடித்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா காரை உள்ள நோக்கி தான் தள்ளி விடுமே தவிர வெளியே நோக்கி போகாது. ஓ அப்படி இதான் வந்து நீங்கள் சிவில் இன்ஜினியர் படிச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய யூஸ் ஆகும். இப்போ மறுபடியும் அந்த சேஃப்டி பர்பஸ் வருது. நீங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டாக இருக்கா. ஸோ இதில் வந்து கார் இதாச்சுன்னா கிராஷ் ஆச்சு அப்படின்னா அந்த வீல் சுற்றி நம்ம திருப்பி இங்கிட்ட போய் வந்துடுவோம். அப்படியே வெயிலில் வந்தோம். கொடைக்கானலேருந்து வர தண்ணியெல்லாம் இப்போ நம்ம இருக்கிறது என்ன ரிசர்ச் ஏரியா? டைகர். ஆமாம், இப்போ இருக்கிறது வந்து டைகர் ரிசர்ச் ஏரியா. ஆக்சுவலாக அந்த காட்டில் ஏதோ ஓடி போச்சு. என்ன ஓடி போச்சு? முயலா? இந்த மலையில் வந்து புலிலாம் இருக்குது. புலி, யானை, கரடிலாம் இருக்கா? கரடிலாம் இருக்கு. சிங்கத்தவரை எல்லாமே இருக்குன்னு நினைக்கிறேன். சிறுத்தைலாம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஜாகுவார்லாம் எக்ஸ்டிங் ஸ்பீஷிஸில் போயிடுச்சு. கொடைக்கானலாம் எதுக்கு எல்லாம் கொடைக்கானல் வராங்கன்னா இங்கேருந்து வியூ பாயிண்ட் அவ்வளோதான். இங்கேருந்து பார்க்குறதுக்கு அப்புறம் ஜில்லுன்னு இருக்கும். அதனால கொடைக்கானல இருந்து எல்லாம் கலர் ஆகிடுவாங்க போல. அவங்க கலர் ஆகிறது வந்து அந்த வெயில் பட்டு அந்த கலர் ஆகிடுவாங்க. கொடைக்கானலை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இயற்கை சார்ந்த விஷயங்கள் அதிகமாக கிடைக்கும். காடுகளும் காடு சார்ந்த பகுதிகளும் மலைகளும் மலை சார்ந்த பகுதிகளும். இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா இங்கே எதுவுமே வந்துட்டு இயற்கை முறையிலே கிடைக்கும். முக்கால்வாசி ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை சார்ந்த உணவுகள் கிடைக்கும். நம்ம வந்து கீழெல்லாம் வந்து ஃபெர்டிலைசர்ஸ் அது இதுன்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். இங்கே எல்லாம் அதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. இயற்கையான மனிதர்கள், இயற்கையான வாழ்க்கைகள், அதை சார்ந்து வாழக்கூடியவர்கள் இங்கே உள்ளார். நம்மெல்லாம் அதெல்லாம் விட்டு போய் ரொம்ப காலம் ஆகிவிட்டு நம்ம கீரை போய் வாங்கிட்டு வரது இங்கே செஞ்சு சமைச்சிடலாம். யார் கீரை போய் சாப்பிட்றதுக்கு இங்கே சமைச்சிடுவாங்க போல எல்லாத்தையும். சிம்பிளாக வந்து ஒரு கொப்பக்கிழங்கு, மரவள்ளிக்கிழங்கு இதெல்லாம் சமைச்சு சாப்பிட்டாலே ஒரு டேஸ்ட். ஒரு சில இடத்துலலாம் பார்த்தா இங்கே மலேசியாவில் மாதிரியே இருக்கும். இந்த வந்து என்ட்ரன்ஸ் இங்கே அப்படி தான் இருக்கும். மலை வேறு யாரும் இப்படி தான் கட்டி வச்சுருப்பாங்க. எங்கே நெருங்கிட்ட கவுச்சி, வடகவுரியா? வடகவுச்சி இந்த ஊர். இங்கே
இங்கே என்ன இருக்குன்னா ஃபுல்லாக தெரியுது தைலக்காடு. இதெல்லாம் தான் தைல மரம். இதில் இருந்தால் தைலம் வந்து நமக்கு செஞ்சு கொடுப்பாங்க போல. அந்த செடியே தைல வாசம் தானே அடிக்கும். கொடைக்கானல் இன்னும் 27 கிலோமீட்டர் இருக்கா? அப்போ இது கொடைக்கானலே இல்லை நம்ம வர்றது. இங்கேயே ஜில்லுன்னு தான் இருக்குது. இன்னும் கொடைக்கானல் போகவே 30 கிலோமீட்டர் கிட்ட இருக்குது. இன்னும் இங்கேயே அந்த வருஷம் ஜில்லுன்னு தான் இருக்குது. இங்கே எல்லாம் சொட்டர் போட்டு தான் சுற்றுறாங்க. நான் பார்த்த வரைக்கும் பாதி பேர் சொட்டர் போட்டு தான் சுற்றுறாங்க. ஆல்மோஸ்ட் மலை இருக்கும். மலையில் இருக்கிறதா கொடைக்கானலா? ஏமாமா மலையில் இருக்கிறதா கொடைக்கானலா? ஃபாரஸ்ட் ஸ்டாப் குவார்ட்டர்ஸ். சுற்றுலா பயணிகள் நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே தான் வந்து நீங்கள் சாப்பிடுவீங்க போல். இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து இடம் கரெக்டாக இல்லையான்னு இந்த மாதிரி இடத்த பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஏன்னா க்ளவுட்லாம் ரொம்ப கிட்ட இருக்குது. அதனால தான் கொடைக்கானல் ஜில்லுனே இருக்குது போல். மேகலாம் ரொம்ப கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் நேராக இருக்கிறதா? அதான் கொடைக்கானல். நம்ம வந்து இங்கேருந்தே கொடைக்கானலை பார்த்துட்டோம். இது வந்து கொடைக்கானல் போகிறது வந்து ஒரு லெஃப்ட் எடுத்து நம்ம அப்படியே மாதிரி இருக்கும். நம்ம வந்து பெரும் பள்ளத்துக்கு போகிறோம். பெரும் பள்ளம் சொல்லி மலையில் கட்டி வச்சுருக்காங்க. எங்கே இதே மலையிலேருந்து வர தண்ணி தான். டெய்லி மழை வந்துட்டே இருக்கும் போல. அதான் பார்க்குறீங்க எங்கே பார்த்தா மழை வந்த மாதிரியே இருக்கு. வந்து ஆஃப் ரோடிங் பண்ண போகிறோம். நல்லா இருக்கேன். ஃபாரஸ்ட் ஏரியா. இப்போ வந்து நம்ம எங்கே வந்துட்டோம்னா அடர்ந்த காடுக்குள்ள வந்து நிற்கிறோம். சரி டோட்டலி ஃபாரஸ்ட் ஏரியான்னு நீங்கள் மாமா சொன்னாங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா வண்டி முன்னாடி போய் உட்காந்து வீடியோ எடுக்க போகிறேன். வண்டி முன்னாடி போய் எப்படி உட்கார போகிறேன்னா கடன் இப்படி உட்காந்து நாங்கள் வந்து வீடியோ எடுக்க போகிறோம். டோட்டலாக இது வந்து முன்னாடியே பண்ணியிருக்கலாம். முன்னாடி பண்ணி பின்னாடி அப்படியே பார்த்தோன்னா ஆனால் இது யார் வந்து ட்ரை கூட பண்ண வேணாம். நல்லா தான் இருக்கும். ஆனால் வர வழியில் ஃபுல்லாக ரோடு நல்லா இல்லையா? லைக் வந்து கண்ணாடி வந்து பார்க்க ஒரு கண்ணாடி ஒரு எல்லாமே ஒரே ஷார்ட் ஒரே வியூ வந்து எடுக்கிற மாதிரியே இருந்துச்சு. நல்லா சில்லுன்னு இருக்கு ஆக்சுவலாக வெளியில். நான் வந்து வரப்போ வந்து பயங்கரமாக வேர்த்து ஒளி அப்படி தான் வந்தேன். இங்கே வந்து அவங்க மேலே ஏற இந்த ஏரியா ஆக்சுவலாக செம்மையாக இருக்குது. ஆக்சுவலாக கொடைக்கானல் கிடையாது. நீங்கள் கொடைக்கானல் வந்தீங்கன்னா இந்த சைடே வரமாட்டீங்க. இது வந்து அதான் நான் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி எஸ்டேட் ஏதாச்சும் இருந்துச்சு உங்களுக்கு அப்படின்னா உங்களால் அந்த சைடு வர முடியும். ரோடு ஆக்சுவலாக சூப்பராக இருக்குது. காட்டுக்குள்ளே வந்தால் கூட வந்து எங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி திறமை வண்டி உட்காந்துருக்கேன். ஆக்சுவலாக பிடிக்கிறக்கே எதுவும் இல்லை. நான் பாட்டுக்கு அப்படியே உட்காந்துருக்கேன். ஸோ டோன்ட் ட்ரை திஸ்.
நீங்கள் வந்து வண்டி ஓட்ட நல்லா தெரிஞ்ச ஆளாக வச்சுட்டிங்கன்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இங்கே பார்த்தா ரோடாக தான் இருக்குது. ரியாக்ஷன் தான் பயங்கரமாக இருக்குது ரோடோட. நீங்கள் ஆக்சுவலாக இந்த இதில் இருக்குது. என் கேமரா நல்லா எடுக்குதா இல்லை? ஆக்சுவலாக இடம் வந்து கேமரா இருக்கிறத விட இன்னுமே பயங்கரமாக இருக்கீங்க. பாருங்கள், ஒரு குச்சி ஒரு மரம் அப்படியே உடஞ்சி நடுவழில் விழுந்து கிடக்கு. ஸோ நீங்கள் ஏதாச்சும் ட்ரை பண்ணிங்க. அப்படியே இன்ஜின் நேரம் எனக்கு பயங்கரமாக ஹீட் ஆகுது. பஸ் வந்துருச்சு. பஸ் இருக்கவங்க நம்ம என்னடான்னு பார்த்துருப்பாங்க. ஏன்னா அவ்வளோ தூரம் அப்படியே வந்துட்டு இருந்தோம், உட்காந்து வந்துட்டு இருந்தேன். எல்லாம் திரும்பி பார்த்துட்டே போகிறாங்க. கொஞ்சம் ஜில்லுன்னு இன்ஜின் ஹீட்டுக்கு வெளியே வந்து ஜில்லுன்னு விடுவோமா வண்டியா? வரஸ்குள்ள அப்படியே கீரை போட்டு அடிச்சு ஏத்தனா வண்டி அது வாட்டுக்கு போகும். கசமுசா கசமுசா அப்படி இருக்கு. இதான் சூப்பராக இருக்கு. இதான் சூப்பராக இருக்கு. இன்னைக்கு உன்னோட என்டர்டைன்மெண்ட் ஜாலியாக இருக்குது. வீட்டில் தான் ஒன்றுமே பண்ணிருக்க மாட்டேன், சும்மா உட்காந்துருப்பேன். ஆண்டவர் ஷோஸ் இது அமௌண்டி தான். ஆமாம், அமௌண்டி தான். அவ்வளோதான், வந்த வேலை வந்து முடிஞ்சிருச்சு. வந்த வேலை என்னன்னா அந்த வண்டி தூரத்தில் இருக்கிற வண்டியை வந்து ஒழுங்காக பார்த்து அனுப்புறதான் வந்த வேலை. அந்த வண்டி வந்து நான் வரதுக்கு முன்னாடியே வந்து அவங்களே பார்த்து கிளம்பிட்டாங்க. பாதை வழியில் குச்சியாக இருக்குது. அப்படி இருந்து நாங்கள் வந்து ஆஃப் ரோட் ட்ரை பண்ணுறோம். ஆமாம், வந்து ஆல்மோஸ்ட் இறங்கிட்டோம். ஆக்சுவலாக அவ்வளோதான், வந்து வீடியோ முடிஞ்சிச்சு. நம்ம இதோட விலாக் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக செம்மையாக இருந்துச்சு. அந்த கடைசியில் அந்த வண்டியை வந்து போனதும் பார்க்குறக்கு எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆனால் என் கேமரா இல்லாமல் கேமரா அப்படி தான் விழுந்துருக்குமா இருக்கும். ஆனால் சீரியஸாக நல்லா இருந்துச்சு. கொடைக்கானலே போகாமல் லைக் சம்திங் லைக் ஒரு வேறு வழியை எடுத்து கொடைக்கானலேருந்து போனோம். ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஏரியா தான். அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த லேண்ட் வச்சு விவசாயம் பண்ணுறவங்களாம் வந்து அங்கே பண்ணி அவங்க வந்து ஃப்ரூட்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. அந்த ஏரியாவுக்கு தான் நம்ம போகணும். வீடியோ அவ்வளோதான். பாய்.